பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். யூனிட் சார்பாகவும் என்னுடைய மாலை வணக்கம். நியூட்டனின் மூன்றாம் விதி, இது இந்த படத்தோட டைட்டில். இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் தாய் செல்வம். இந்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு என்னமோ வேற யார் வீட்டு படத்தையும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. என்னுடைய நண்பர் என்னை வச்சு படம் எடுக்கிறாரு. ஒரு புது டைரக்டர் என்னை வச்சு டைரக்ட் பண்ண போறாரு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மிஸ்டர் வினய், அவரும் புதுசு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிஸ்டர் சரவணன், அவரும் புதுசு. இந்த புது டீம், இந்த நியூ டீம் நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்க ரெடியா இருக்கு. இந்த படத்தை நான் ஒத்துக்கொள்றதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு 1 இயரா டோட்டலா நான் ஆஃப் ஆகியிருந்தேன். மீடியால இருந்தே டோட்டலா எல்லாத்துலேயுமே நான் ஆஃப் ஆகியிருந்தேன். என்ன காரணம்னா, நான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு 2 படங்கள் சரியா போகல. அப்போ கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நம்ம லைஃபை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். ஏதோ கசமசான் படம் பண்றது அப்படி போறதுன்ற வாழ்க்கை என்னைக்குமே நான் பண்ணதில்லை. பட் சில காரணங்களால சில மாதிரியான சில தவறுகள் நடந்தது. அதனால டைம் எடுத்துக்கிட்டேன். நம்மளை யாராவது கதையில திருப்திப்படுத்தினால் வெளி டைரக்டர்களோட படத்தில் நடிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அப்போ நண்பர் நந்தகுமார் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு சார், நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும், நீங்கள் ஒரு தடவை கேளுங்கன்னு சொல்லி வச்சாரு. அப்போதான் தாய் செல்வம் சார் டைரக்டர் சார் என்கிட்ட கதை சொன்னார். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த படம் நான் பார்த்தேன். இந்த படத்தோட கதை என்ன, அப்படி என்ன பிடிச்சது, ரொம்ப புதுசாக இருந்தது கதை. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, தன் காதலியை பலாத்காரம் செய்து அழித்த ஒருவனை அழிக்கும் ஒரு இளைஞனின் கதை. இது என்னடா புதுசு, சினிமா தொடங்கின காலத்திலிருந்தே உள்ள கதையாச்சு, இதுல என்ன புதுசு, இதை போய் எஸ். ஜே. சூர்யா அப்படி புது கதையா இருக்குன்னு சொல்றான், இதை போய் எப்படி புதுசா ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தோணும். என்ன விஷயம் அப்படின்னா, பழிவாங்கிறது என்பது பழசு, அந்த பழிவாங்கிறது எப்படி பண்றான் அப்படின்னு ஒரு கையாண்டுக்கிறது புதுசு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 பிசினஸ் மேன்ல ஒருத்தர் தான் அந்த ஒரு நயவஞ்சகமான சேரை இந்த ஹீரோ, இந்த கதாநாயகனுக்கும் அந்த டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர் ஒருவர் காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 2 மணி, காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 12 மணிக்குள்ள கரெக்டா 2 ஹவர்ஸ்ல அவருடைய கம்ப்ளீட் லைஃபை ஃபினிஷ் பண்ணி நடுவோடு கொண்டு வந்தார் அப்படின்னு அப்படின்னோடனே எப்படி அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி வரும். அது 1 இயர் ஒர்க் பண்றாங்க. அது 1 இயர் ஒர்க் பண்ணி சொல்லி வச்சு மார்னிங் 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock ரியல் டைம் அக்வரன்ஸ் இருக்குது, ரியல் டைம் ஃபாலோ பண்ணப்படும். 10 மணிக்கு சொல்லி 12 மணிக்கு தன்னுடைய எய்ம் எப்படி சாதிச்சான் அப்படின்றதான். ஸோ ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த சீன் எல்லாமே நெக்ஸ்ட் என்னன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதத்தில் இருந்தது. அதனால தான் இந்த கதையை நான் ஒத்துக்கிட்டேன். இதுக்காக தான் இவருடைய ஃப்ரெண்ட் ஒளிப்பதிவாளர் இவங்க டீம்லேயே இருக்கிறவங்க. அதனால தான் அந்த புது டீமாக இருந்தாலும் அந்த ஃபோட்டோ செஷனே சொல்லும், இந்த கேமராமேன் புதுசுனாலும் இது எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படின்றதை இந்த ஃபோட்டோ ஷூட்லேயே அவர் ப்ரூவ் பண்ணார். ரொம்ப ரொம்ப அருமையான லைட்டிங், இந்த கதை மூடுக்கு தேவையான ஒரு ஒரு மூட் அவர் அந்த ஃபோட்டோ ஷூட்லேயே அந்த லைட்டிங்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். டைரக்டரோட கான்செப்டுக்கு அவர் கரெக்டாக வழிவகுத்திருந்தார். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேஷன் டிசைனரோட கேரக்டர், நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணுறேன். ஒரு ஃபேஷன் டிசைனர் எப்படியெல்லாம் இன்றைக்கி இருக்காங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் ஹேரெல்லாம் வளர்த்து, கொஞ்சம் ஸ்டடெல்லாம் காதில் ஸ்டடெல்லாம் மாட்டி, நல்லா கூலர்ஸ் போட்டு, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டைல் ஒரு ஹீரோவாக. ஒரு ஆங்கில படத்தின் தரத்தினுடைய ஒரு கதையின் கருத்தில் இருந்ததுனால இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டேன். இந்த சண்டை இல்லாத சண்டை படம், ஒரு பரபரப்பான ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஆனால் சண்டை இருக்காது அப்படி ஒரு படம். ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப அழகான ஒரு காதல் கதை இருக்கு. எங்களோட 2வது படைப்பு நியூட்டனின் மூன்றாம் விதி. இது நாளையிலேருந்து நாங்கள் நைட்டு
ஏப்ரல் வந்து ஸ்டூடியோ போகிறோம். இந்த படம் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் ரிலீஸு ஆகுது. இது ஒரு இதோடைய இயக்குனர் ஒரு புதிய இயக்குனர், இதோடைய புதிய இசையமைப்பாளர், இது புதிய கேமராமேன், எல்லாமே புதுசாக நல்ல டீமு. நானும் ஹீரோ தான் பழசு. நல்ல ஒரு படம் பண்ணணும்னு நம்மளால் நினச்சிருக்கேன். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல படமாக வரும். தேங்க்யூ.